ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு டாபிக் பற்றி தான் பார்க்க போகிறோம். 1 மந்தில் வந்து நம்ம எவ்வளோ சேமிக்க போகிறோம் அப்படின்ற கால்குலேஷனோடு உங்களுக்கு நான் இந்த வீடியோ கொடுக்க போகிறேன். வீடியோ எண்டு வரைக்கும் பாருங்கள். அப்போ தான் வந்து உங்களுக்கு முழுவதுமாக வந்து தெளிவாக புரியும். இந்த வீடியோவில் பார்த்தோன்னா நம்ம வந்து ஒரு மாதத்துக்கு டெய்லியும் வந்து ஒரு ரூபா சேமித்து எவ்வளோ அமௌண்ட் வந்து சேமிக்கலாம், ஒரு வருஷத்துக்கு எவ்வளோ அமௌண்ட் வந்து நம்மளுக்கு கிடைக்கும் இந்த மெத்தடில் சேமித்தோன்னான்றது தான் பார்க்க போகிறோம். கொஞ்சம் எக்ஸ்பென்சஸ் எல்லாம் வந்து கொஞ்சம் கம்மி பண்ணிவிட்டு வேஸ்ட் எக்ஸ்பென்சஸ்லாம் நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு காசு மிச்சம் பண்ணி வந்து ஒரு பெரிய அமௌண்ட் வந்து சேமிக்க முடியும். நம்மளாலையும் என்னதான் நம்ம சேர்த்து வைக்கணும்னு ஆசைப்பட்டாலும் நம்மளுக்கு வந்து மாத கடைசி ஆகிறப்போ நம்மளுக்கு ரொம்ப கஷ்டமாயிடும். நம்மளால் வந்து எப்போவுமே வந்து காசு வந்து சேர்த்து வைக்க முடியாமல் ரொம்ப கஷ்டப்படுவோம். மாதம் ஸ்டார்டிங்லேருந்தே நம்ம சேர்த்து வச்சோன்னா நம்மளுக்கு வந்து கொஞ்சம் உதவியாக இருக்கும். எதனா எமர்ஜென்சி டைமில் கூட நம்மளால் முடிஞ்ச அளவு காசு வந்து மிச்சப்படுத்தி தனியாக பர்ஸில் சேமிக்கிறதுக்கு பதிலாக உண்டியலில் சேர்த்து வச்சோன்னா நம்ம வந்து அப்பப்போ நம்ம வந்து எடுக்க மாட்டோம். அதனால் உண்டியல் வந்து ஒன்று ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. நான் சொல்கிற கால்குலேஷன் பண்ணி டெய்லியும் சேர்த்து வைங்க. நிச்சயமாக வந்து ஒரு பெரிய அமௌண்ட் சேர்த்து வைக்கலாம். ஒரு பெரிய செலவுக்கும் யூஸ் ஆகும். நான் காமிச்சிருக்கிற சார்ட்டை வந்து நீங்களும் வந்து ஒரு டைரியில் அதே மாதிரி வந்து எழுதி வச்சுக்கோங்க. டெய்லி அன்னன்னைக்கு அந்த சார்ட்டில் என்னென்ன அமௌண்ட் இருக்கோ அதை வந்து டெய்லியும் உண்டியலில் போட்டு சேர்த்து வச்சுட்டே வாங்க. ஒரு மாதம் முடிஞ்சதுக்கப்புறம் அந்த சேவிங்ஸ் அமௌண்ட் எடுத்து நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். வாங்க இப்போ அதை பற்றி முழு விளக்கத்தோட சார்ட்டை பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானில் ஆல் என்ற ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வந்து நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸில் வரும். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நம்ம கால்குலேஷன்ஸ் பார்க்கலாம். நான் ஒரு சார்ட் மாதிரி போட்டு வச்சுருக்கேன். இது ₹1 வந்து எப்படி வந்து சேமிக்கிறது அப்படின்றது போட்டு வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு இது நல்லா கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். டே 1லேருந்து போட்டிருக்கேன். இது ஃபுல்லாக வந்து எத்தனை நாளுன்றது டே 1லேருந்து டே 30 வரைக்கும் போட்டிருக்கேன். ஃபஸ்ட்டு வந்து டே 1க்கு வந்து நம்ம வந்து ₹1 அமௌண்ட் வந்து உண்டியலில் போடுறோன்னா அது வந்து அன்றைக்கி டோட்டல் அமௌண்ட் வந்து உண்டியலில் ₹1 சேர்ந்துருக்கும். டே 2ல் வந்து ஏற்கனவே நம்ம வந்து நேற்று போட்ட அந்த ₹1 கூட இன்றைக்கி வந்து ரெண்டாவது டேக்கு ₹2 வந்து போடுறேன். அந்த டே வந்து ஏற ஏற நம்ம வந்து அமௌண்ட்டை ஏற்றணும். 1 + 2 வந்து 3 ஆகுது. அதுக்கப்புறம் வந்து இப்போது டோட்டல் அமௌண்ட் வந்து உண்டியலில் வந்து ₹3 இருக்குது. ₹3 கூட இன்றைக்கி டே 3 வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ₹6 ஆகுது. அதுக்கப்புறம் இந்த டோட்டல் அமௌண்ட்டு ₹6 கூட டே 4 வந்து ஆட் பண்ணிக்கலாம். டே 4க்கு வந்து ₹4 வந்து ஆட் பண்ணிக்கலாம். அப்போது 6 + 4 ₹10 ஆகுது. இப்போ ₹10 வந்து உண்டியலில் இருக்குது டே 5ல். அப்போ வந்து ₹10 கூட ₹5 ஆட் பண்ணால் டே 5ல் ₹15 ஆகுது. இது மாதிரி 15 டேஸ்க்கு வந்து நான் கால்குலேஷன் போட்டிருக்கேன். 15 டேஸ் கால்குலேஷன் போட்டதுக்கு லாஸ்ட்டாக வந்து டே 15 வரைக்கும் வந்து கிடைக்கிற அமௌண்ட் பார்த்திங்கன்னா ₹680. இதே வந்து டே 16லேருந்து பார்க்கலாம். டே 16 பாருங்கள், ₹120 வந்து லாஸ்ட்டாக இருந்த அமௌண்ட்டு ₹120. அந்த ₹120 கூட டே 16 வந்து ₹16 ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நம்ம வந்து டோட்டல் அமௌண்ட் எவ்வளோ உண்டியலில் இருக்குன்னா ₹136 இருக்கும். அதுக்கப்புறம் அந்த ₹136 கூட ₹17 நம்ம ஆட் பண்ணோன்னா ₹153 இருக்கும். இது மாதிரி வந்து அமௌண்ட் இன்க்ரீஸ் ஆகிட்டே வரும். இது எப்படின்னு பார்த்தீங்கன்னா டோட்டல் அமௌண்ட்டுன்னு இருக்கிறது தான் வந்து நம்ம டெய்லியும் வந்து உண்டியலில் போடக்கூடிய காசு. டே 1ல் ₹1 போடுறோன்னா டே 2ல் ₹3 போடணும். டே 3ல் ₹6 போடணும். டே 4ல் ₹10. இது மாதிரி வந்து ஒரு நாள் வந்து நம்ம வந்து போட்டு வைக்கணும் கண்டினியூஸாக 30 டேஸ்க்கு. டே 16லேருந்து கொஞ்சம் அமௌண்ட் கூடுதலாக இருக்கும். ₹136 உண்டியலில் போடணும்.
மறுநாள் டே 17 வந்து 153 ரூபா போடணும். இது மாதிரி போடுறப்போ வந்து நம்மளுக்கு 4280 ரூபா வந்து டே 15லேருந்து டே 16லேருந்து 30 வரைக்கும் நம்மளுக்கு சேருது. டே 16லேருந்து டே 30 வரைக்கும் சேர அமௌண்ட்டு தான் வந்து இது இருக்கிறதுலே வந்து கொஞ்சம் அதிகமான சேவிங். நம்ம வந்து எப்போவுமே வந்து மாத பட்ஜெட்டு வந்து நம்ம போடுறோன்னா நம்மளுக்கு வந்து சம்பளம் வந்த முதல்ல ஒரு 10-15 நாளைக்கு வந்து செலவுங்க நிறையா இருக்கும். காய்கறி செலவுங்க, அதுக்கப்புறம் மளிகை சாமான் செலவுங்க, அதுக்கப்புறம் எதனா சேவிங்ஸ் ஸ்கீம் போடுறது, லோன் கட்டுறது, அது மாதிரி நிறைய செலவுங்க இருக்கும். அப்போல்லாம் வந்து நம்மளுக்கு கம்மியான அமௌண்ட்டு தான் நம்ம வந்து உண்டியலில் போட போகிறோம். இதே வந்து டே 16லேருந்து டே 30 வரைக்கும்னா ஓரளவுக்கு நம்ம வந்து பொருளுங்கள்லாம் வந்து இந்த டேலேயே நம்ம பர்ச்சேஸ் பண்ணி முடிச்சிருக்கிறதுனால முடிஞ்ச அளவுக்கு மிச்சம் பண்ணி இந்த அமௌண்ட் வந்து டெய்லியும் வந்து உண்டியலில் நம்ம போட்டுட்டு வந்தோம்னா அந்த டோட்டல் அமௌண்ட் இருக்கிறத டெய்லியும் வந்து ஒரு நாளைக்கு நம்ம வந்து உண்டியலில் போடணும். இது மாதிரி போட்டுட்டு வந்தோம்னா நம்மளுக்கு வந்து சிறுக சிறுக காசு வந்து சேரும். ஒரு மாதத்துக்கு எவ்வளோ வந்து கிடைக்குதுன்னு பார்த்தீங்கன்னா டே 1லேருந்து 15 வரைக்கும் நம்ம சேவிங்ஸ் பண்ணுற காசு பார்த்திங்கன்னா 680 ரூபா. டே 15லேருந்து 30 வரைக்கும் வந்து 4280 ரூபா மொத்தம் சேமிக்கிறோம். இது ரெண்டும் கூட்டுறப்போ நம்மளுக்கு வந்து டோட்டல் அமௌண்ட்டாக 4960 ரூபா வருது. இது வந்து ஒரு மாதத்துக்கு நம்ம வந்து ஒரு ரூபாவாக நம்ம வந்து சேவ் பண்ணி நம்ம வந்து உண்டியலில் சேமிக்கிற அமௌண்ட் இது. இதே வந்து 12 மாதங்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த 4960 கூட 12 மாதத்துக்கு நம்ம இதே மாதிரி தொடர்ந்து சேமித்து வந்தோம்னா நம்மளுக்கு ஒரு 59,520 ரூபா நம்மளால் சுலபமாக சேமிக்க முடியும். சின்ன சின்ன செலவுகள் குறைச்சி நம்ம வந்து சேமிக்கிறப்போ நம்மளால் வந்து இவ்வளோ அமௌண்ட் சேமிக்க முடியும். இது கூடவே ஒரு சின்ன டிப்ஸ், உண்டியலில் வந்து நம்ம சேமிக்கிற காசில் வந்து முக்கியமாக வந்து அதிகமாக காயின்ஸ் இருக்கும். அந்த காயின்ஸ் வந்து 100க்கு 10 ரூபா கமிஷன் வந்து கடைகளில் கொடுப்பாங்க. உங்களுக்கு தெரிஞ்ச கடைகள் எங்கன்னா இருந்ததுன்னா அங்கே விசாரித்து பாருங்கள். அப்போ வந்து நீங்கள் அது மூலமாகவும் வந்து நீங்கள் கொஞ்சம் லாபம் பெறலாம். அதுவும் வந்து இந்த சேவிங்ஸ் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ உண்மையிலேயே வந்து பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். இந்த 1 மந்த் சேலஞ்சை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த 1 மந்த்து சேமிக்கிற காசை முடிஞ்ச அளவுக்கு வந்து பேங்க்கில் சேவிங்ஸ் அக்கௌண்ட் இல்லைன்னா வந்து ஃபிக்ஸட் ரெக்கரிங் டெபாசிட் அது மாதிரி எதனா ஒரு அக்கௌண்ட்டில் சேமிச்சிட்டு வாங்க. அப்போ உங்களுக்கு அவசர தேவைக்கு ரொம்பவே வந்து உபயோகமாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ வந்து பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னுடைய மற்ற வீடியோஸும் பாருங்கள். சேவிங்ஸ் ஸ்கீம் ரிலேட்டடாக நான் நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன், பாருங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.